Hi everyone, welcome back to Scapa Home Foods. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வீடியோ போடுறோம். With a very happy news. We have come up with 4 new products. அதை launch பண்றது and it's a special thank you message for all the love and support that you have shown to us. இந்த அளவுக்கு support நாங்க எதிர்பார்க்கல. Thank you so much for all the response, especially the positive feedbacks. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ இவ்வளோ சீக்கிரமா லான்ச் பண்றதாவே இல்லை, டைம் ஆகும் தான் நாங்கள் நினைச்சோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் அண்ட் ரிக்வெஸ்ட் தான் நாங்கள் லான்ச்சே பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் யூ கேன் சி இட்லி பொடி அண்ட் பருப்பு பொடி வந்து எங்களோட நார்மல் லேபிள் கூட இல்லாமல் இருக்கலாம், பிகாஸ் அந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட், அதனால செஞ்சிருக்கோம். அண்ட் மெனி பேட்சஸ் இஸ் ஆல்ரெடி சோல்ட். நாங்கள் ஸ்டால் போடுறோம், வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டால்ஸ்ல வந்து மெனி பேட்சஸ் ஆர் ஆல்ரெடி சோல்ட். ஸோ ஃபாஸ்ட் மூவிங்னால செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அண்ட் லேபிள் ஒர்க் இஸ் இன் ப்ராசஸ். சீக்கிரமா அதுக்கும் லேபிள் வந்துரும். So this lot of happiness we like to introduce Scapa Rava Dosa Premix, Sambar Premix, instant sambar, and this is idli podi and paruppu podi. All 4 are highly requested. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச 4 ப்ராடக்ட்ஸ். எஸ்பெஷலி நான் இந்த சாம்பார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ண வேண்டியது வெறும் காய்கறி மட்டும்தான். காய் இல்லாம வெறும் சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே வேக வச்சு சாப்பிட்டுடலாம். சரிங்களா? எல்லாமே இருக்கு, உப்புல இருந்து தாளிப்புல இருந்து எல்லாமே இருக்கு, புளி பருப்பு எல்லாமே இருக்கு. சாம்பார் பொடி தனியா, புளி எவ்வளவு ஊத்தணும், புளி ஊற வைக்கணும், பருப்பு தனியா வேக வைக்கணும், காய் தனியா வேக வைக்கணும், அந்த ப்ராசஸே இல்லை. ஸோ அது அண்ட் ரவா தோசை ப்ரீமிக்ஸ், there are many available in the market. நீங்க கேட்கலாம் ரவா தோசை ப்ரீமிக்ஸ்ல என்ன இருக்கு, there's many available in the market அப்படின்னு. I can challenge you, make rava dosa with this and see the texture. You can see the difference for yourself. நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகா, மிளகு, சீரகம் எல்லாமே நாங்க இதுல போட்டிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம். நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். until unless if you want onions you can add, finely chopped onions you can add. otherwise இது அப்படியே தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊத்த வேண்டியதுதான் ஸ்ட்ரெயிட்டா. 10 minutes மினிமம் 10 minutes ஊற வைங்க. மேக்ஸிமம் ஒரு 2 hours ஊறுனா கூட தப்பே இல்லை, ரொம்ப நல்லா வரும், தோசை சூப்பரா வரும். யூ கேன் ஸ்டார்ட் ஆர்டரிங். இன்ஸ்டால எங்களோட மெனு கார்டு அப்டேட் பண்ணியிருக்கோம், அதுலயும் ஆர்டர் பண்ணலாம். இங்க கீழே ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். யூ கேன் ஸ்டார்ட் ஆர்டரிங். ஓகே, தேங்க்யூ.